உங்களுக்கு தெரியுமா, மோசேவை கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமல் கர்த்தர் ஏன் தடுத்தார் என்று? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாததினால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் வந்து தண்ணீர் வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். கர்த்தர் மோசே நோக்கி, நீ கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடம் இருக்கும் தண்ணீரை கொடுக்கும் என்றார். ஆனால் மோசே கர்த்தர் கூறிய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் கண்மலையை நோக்கி பேசாமல் அதை 2 முறை அடித்தார். அதனால் தண்ணீர் வெளியேறியது. பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் கானான் தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அதே அதிகாரத்தில் ஆரோன் மரித்தார். பின்பு உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் கர்த்தரின் சொல்படி மோசே நேபோ மலை மேல் ஏறி அங்கிருந்து கானான் தேசத்தை முழுவதும் காண்பித்தார். அதற்கு பின் கர்த்தரின் வார்த்தைப்படி அங்கேயே மோசே மரித்தார். மனிதர் யாரும் அல்ல, கர்த்தரே அவரை அடக்கம் செய்தார். இதன் பொருள் என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆதலால் பிதாவின் சித்தம் செய்வோம், பரம கானானில் பிரவேசிப்போம். Download ShareChat.